வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ஆஃப் கோஆப்ரேஷன், கூட்டுறவோட கருத்துக்கள், அதாவது கூட்டுறவு சம்பந்தமான ஒன்லைனர்ஸ் ஓகேங்களா பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவோட வகைகள், கூட்டுறவோட வரையறை, கூட்டுறவோட கருத்துக்கள், கொள்கைகள், இது எல்லாமே காமனாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இனிமேல் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மட்டும் இல்லாமல் தமிழ், ஜிகே கொஸ்டின் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் கண்டினியூவாக போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். கூட்டுறவின் கருத்து. அறிமுகம். கூட்டுறவு என்பது பொதுவான நலனை அடைய ஒன்றாக இணைந்து பணியாற்றும் ஒரு முறையாகும். கூட்டுறவு என்பது பொதுவான நலனை அடைய ஒன்றாக இணைந்து பணியாற்றும் ஒரு முறையாகும். இது சுய உதவி, சுய பொறுப்பு, சமத்துவம் மற்றும் நேர்மை ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. இது சுய உதவி, சுய பொறுப்பு, சமத்துவம் மற்றும் நேர்மை ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. கூட்டுறவின் வரையறை, அதாவது டெஃபனிஷன் ஆஃப் கோஆப்ரேஷன். பொது வரையறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான தேவைகள் மற்றும் நோக்கங்களை கொண்ட நபர்கள் ஒன்றிணைந்து பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்தை அடையும் செயல்முறை. ஒரே மாதிரியான தேவைகள் மற்றும் நோக்கங்களை கொண்ட நபர்கள் ஒன்றிணைந்து பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்தை அடையும் செயல்முறை. எடுத்துக்காட்டு, கிராமப்புறங்களில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரித்தல். கிராமப்புறங்களில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரித்தல். கூட்டுறவின் கோட்பாடுகள். பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேஷன். தன்னார்வ உறுப்பினர். எவரும் தன்னார்வலராக கூட்டுறவில் சேரலாம். ஓகேங்களா. கோட்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னார்வ உறுப்பினர், அதாவது எவரும் தன்னார்வலாக கூட்டுறவில் சேரலாம். ஜனநாயக கட்டுப்பாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல். ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு தான். உறுப்பினர்களின் பொருளாதார பங்களிப்பு, எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். நியாயமான பங்களிப்பு மற்றும் லாப பகிர்வு. நியாயமான பங்களிப்பு மற்றும் லாப பகிர்வு. தன்னாட்சி மற்றும் சுதந்திரம். ஓகேங்களா. ஆட்டோனமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். கூட்டுறவு சங்கங்கள் சுயாதீனமாக இயங்க வேண்டும். கூட்டுறவு சங்கங்கள் சுயாதீனமாக இயங்க வேண்டும். கல்வி மற்றும் பயிற்சி, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். உறுப்பினர்களுக்கு கல்வி மற்றும் திறன் வளர்ச்சி வழங்குதல். உறுப்பினர்களுக்கு கல்வி மற்றும் திறன் வளர்ச்சி வழங்குதல். கூட்டுறவு சங்கங்களுக்கிடையே ஒத்துழைப்பு, கோஆப்ரேஷன் அமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ். பல கூட்டுறவு சங்கங்களை ஒன்றாக பணியாற்றுதல். ஓகேங்களா. கூட்டுறவு சங்கங்களுக்கிடையே ஒத்துழைப்பு, பல கூட்டுறவு சங்கங்கள் ஒன்றாக பணியாற்றுதல். சமூக பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா. சமூக பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக நலனுக்காக பணியாற்றுதல். இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவோட கோட்பாடுகள். பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேஷன். ஹெட்டிங்ஸ் மட்டும் இன்னொரு டைம் சொல்கிறேன். தன்னார்வ உறுப்பினர், வாலண்டரி மெம்பர்ஷிப். ஜனநாயக கோட்பாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல். உறுப்பினர்களின் பொருளாதார பங்களிப்பு, எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். தன்னாட்சி மற்றும் சுதந்திரம், ஆட்டோனமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். கல்வி மற்றும் பயிற்சி, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். கூட்டுறவு சங்கங்களுக்கிடையே ஒத்துழைப்பு, கோஆப்ரேஷன் அமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ். சமூக பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதெல்லாமே கூட்டுறவோடைய கோட்பாடுகள். அடுத்து கூட்டுறவின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். கூட்டுறவின் வகைகள். என்னென்ன வகையான கூட்டுறவுகள் இருக்குது? விவசாய கூட்டுறவு, அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேட்டிவ்ஸ். உதாரணம், தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டுறவு சங்கம். கடன் கூட்டுறவு, கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். உதாரணமாக முதலைமான் கடன் கூட்டுறவு. வீட்டு வசதி கூட்டுறவு, ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். கூட்டாக வீடுகள் கட்டுதல். நுகர்வோர் கூட்டுறவு, கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ். பொருட்களை கூட்டாக வாங்கி மலிவாக விற்பனை செய்தல். இன்னொருக்கு பார்த்துடலாம். கூட்டுறவு வகைகள். கூட்டுறவின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். விவசாய கூட்டுறவு, அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேட்டிவ்ஸ். உதாரணம், தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டுறவு சங்கம். கடன் கூட்டுறவு, கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். உதாரணமாக முதலைமான் கடன் கூட்டுறவு. வீட்டு வசதி கூட்டுறவு, ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். கூட்டாக வீடுகள் கட்டுதல். நுகர்வோர் கூட்டுறவு, கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ். பொருட்களை கூட்டாக வாங்கி மலிவாக விற்பனை செய்தல்.
அடுத்து பார்க்க போகிறது கூட்டுறவின் நன்மைகள், அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். பொருளாதார சக்தி அதிகரிக்கும். அதாவது ஒரு நாட்டிலையோ ஒரு ஸ்டேட்லேயோ நம்ம கூட்டுறவு சம்மந்தமான நிறுவனங்கள் நிறுவுறப்போ நம்மளுக்கு என்ன விதமான அட்வான்டேஜஸ்னால் கிடைக்கிது. பொருளாதார சக்தி அதிகரிக்கும், சிறு விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்களுக்கு ஆதரவு, சமூக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறது, லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் முறை. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டுறவோட நன்மைகள். ஓகேங்களா, அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். இது கூட்டுறவின் தீமைகள், டிஸ்அட்வான்டேஜ். ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நம்ம உருவாக்குறப்போ அதனால் என்ன தீமை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கோஆப்ரேஷன். சில நேரங்களில் திறமையான மேலாண்மை இல்லாமை. சில கோஆப்ரேட்டிவ்ஸ் நிறுவனங்களில் நிர்வாகம் சரியில்லாமல் இருக்கிறது. உறுப்பினர்களிடையே மோதல்கள் ஏற்படலாம். ஓகே, மனிதர்கள்னாவே சேஞ்ச் ஆகிறவங்க தான். ஸோ உறுப்பினர்களுக்கிடையே கண்டிப்பாக என்ன நடக்கலாம், மோதல்கள் ஏற்படலாம். அதிகார மையப்படுத்துதல் சிக்கலை உருவாக்கலாம். ஒரு அதிகாரத்தை ஒரே இடத்துல நம்ம குவிக்கும்போது அதுக்கு கொஞ்சம் சிக்கல்கள், ஓகேங்களா, அது சம்மந்தமான சிக்கல்கள் நிறையா ஏற்படுது. இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவின் தீமைகள். அடுத்து முக்கியமான கூட்டுறவு இயக்கங்கள், இம்பார்ட்டன்ட் கோஆப்ரேட்டிவ் மொமெண்ட்ஸ். ஓகேங்களா, முக்கியமான கூட்டுறவு இயக்கங்கள். இந்தியாவில் அமுல் பால் கூட்டுறவு, தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி, உலக அளவில் ரோட்ஷைல்ட் கூட்டுறவு, இங்கிலாந்து. இதெல்லாமே முக்கியமான கூட்டுறவு இயக்கங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இயக்கங்களில் இருக்கக்கூடியது, அதாவது கூட்டுறவு சம்மந்தமான பொதுவான கருத்துக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறத விட கண்டிப்பாக பேசிக் இது தான் சொல்லுவேன். ஓகேங்களா, கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இதுக்குள்ளே படிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.